இந்த கதையோட பிளாட்டாவே வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் தான். கேரக்டர் ட்ரிவன் பாரியோட ஸ்டோரி தான். அந்த அந்த கேரக்டர் அவர் சின்ன வயசுலேருந்து இந்த இந்த வர்ற ஒரு ஜேர்னி தான் போகும். அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங் அந்த டீசர்லேயே சொல்லியிருப்போம்ல அந்த விஷயங்கள்லாம். அதாவது வந்து எங்கள் அப்பா கூட வேலை பார்க்க மாட்டேன், அப்புறமேட்டு அடிதடியெல்லாம் விட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரு. பண்ணிட்டு அந்த லவ்க்காக இஸ் மேக்கிங் எ ப்ராமிஸ். அண்ட் அந்த ப்ராமிஸ் அவரால் இது பண்ண முடிஞ்சிச்சா, அது அதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான் இட் வில் டேக் ஆன். அது வரைக்கும் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே படம்னா வந்து ஒரு நிறைய நிறைய டைனமிக்ஸ் இருக்கிற கேரக்டர் அவருக்கு. சாருக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற கேரக்டராக நான் பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் அவருக்குமே வந்து அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் சூஸ் பண்ணுவார். லைக் அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப். ஸோ இதில் வந்து அண்ட் எப்படின்னா கேரக்டராக வந்து ரொம்ப ஒரு இட்ஸ் அ நார்மல் பர்சன். அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் கிடையாது. இது நம்ம முன்னாடி இருந்து சொல்லும் போது இது கேங்ஸ்டர் படம் இஸ் அ வயலண்ட் மேன். அவருக்குள்ள அந்த வயலன்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஆங்கர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். அந்த அவர் அந்த பொண்ணுக்காக நிறைய விஷயங்கள் மாத்திக்கிறாரு அப்படின்ற ஒரு அந்த ஜோனுக்குள்ள இருக்கும். பட் அஸ் அ பர்சன் இஸ் ஆல்சோ நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். ரொம்ப வல்னரபிளான, எமோஷ்னலான அந்த மாதிரி இருக்கிற ஆள் தான். ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸாக நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அவர் சார் எப்படி பண்ண போறாருன்றது. அண்ட் ஹீஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணார். அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி தான் பண்ணார்.